சொல்லலாம். பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா இந்த பிளட் வெசல்ஸ் உடைய இது இந்த மாதிரி கவாசாக்கி டிசீஸா கன்வெர்ட் ஆகிறத குறைச்சு, ஏன்னா பீட்ரூட்ல நிறைய நைட்ரிக் ஆக்சைடு இருக்கு. இப்ப நீங்க எந்த இருதய மாத்திரை எடுத்தீங்கனாலும் அவங்க வந்து எல்லாத்துமே நைட்ரிக் இருக்கும். நைட்ரோகாண்டைன், நைட்ரோகிளிசரைன், இருதய பிபி சாப்பிடுறவங்க, இப்ப உங்க வீட்டுல பெரியவங்க இருந்தா கூட ஹார்ட்டுக்கு சாப்பிடுற மாத்திரை வந்து இந்த காம்பினேஷன்ல தான் இருக்கும். இது வந்து அவங்க கெமிக்கல் ஃபார்முலாவா கொடுக்குறாங்க, மாத்திரையா கொடுக்குறாங்க. நம்ம உடம்புல இருக்க ரத்த குழாய்கள் வந்து பிரஷர் இருக்கவங்களுக்கு விரிஞ்சு இருக்கிறதுக்கு, அது வந்து அடைப்பு இல்லாம இருக்கு, அட்டாக் வராம இருக்கிறதுக்கு. நாக்கு கடியெல்லாம் வைப்பாங்க இல்லையா மாத்திரை, திடீர்னு அட்டாக் வருது இல்ல நெஞ்சு வலிக்குதுன்னா நாக்கு கடியில வைப்பாங்க, அது உடனே ரத்த குழாயை விரிச்சு வைக்கிறதுக்கு. அதே அளவுக்கு அது ஒரு கெமிக்கல். இயற்கையா கடவுள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் வந்து பீட்ரூட். உங்களுக்கு பிரஷர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, உடனே போய் பிரஷர் மாத்திரை போடாதீங்க, கொலஸ்ட்ரால் மாத்திரை போடாதீங்க. ஒரு பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு செக் பண்ணி பாருங்க, 6 மணி நேரத்துக்கு உங்களுடைய பிரஷர் வந்து 10 மில்லிமீட்டர் கம்மியா காமிக்கும். ரெகுலரா பீட்ரூட் ஜூஸ் எடுக்கிறவங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கவே இருக்காது. ரெகுலரா பீட்ரூட் ஜூஸ் எடுக்கிறவங்களுக்கு அவங்களோட பிபி நல்லா குறையும். லோ பிபி இருக்கவங்க மட்டும்தான் நீங்க ரொம்ப பீட்ரூட் ஜூஸ் குடிச்சீங்கன்னா பிபி இன்னும் கொஞ்சம் லோ ஆகும். சோ நீங்க வந்து கான்சியஸா பாக்கணும். இந்த கவாசாக்கி டிசீஸ்ல வந்துட்டு இந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரத்த குழாய்கள் அஃபெக்ட் ஆகுது. சோ நைட்ரிக் ஆக்சைடு உள்ள சப்ளிமெண்ட்ஸோ மருந்தோ கேஸோ இன்ஹேல் பண்ணுன்றாங்க. அததான் இயற்கையா பீட்ரூட்டா சாப்பிடுங்க. சோ உடம்புல இருக்கிற எல்லா ரத்த குழாய்கள், எஸ்பெஷலி தலைவலி ரொம்ப இருந்துட்டே இருக்கிறவங்களுக்கு, தலை டப் டப் டப்னு தெரிக்குது ரத்த குழாய்கள்லாம், தலைவலின்னு வராங்கன்னா நான் உங்களுக்கு வீட்டுல கிளினிக் வருவாங்க, போய் ஒரு 10 நாள் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு 10 நாள் கழிச்சு கன்சல்டிங் வரணும்னு என்ன வித்தியாசமா பார்ப்பாங்க. இப்போ வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் குடிக்கலாமா? ஏன்னா அவங்க குளுக்கோஸ் லெவல் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், அதுல அவங்க குடிக்கலாமா? குடிச்சா எப்படி குடிக்கணும், அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி சர்க்கரை நோயாளிகள் வந்து பூமிக்கு அடியில விளையிற கலங்கு வகைகள் சாப்பிடும்போது ரொம்ப ஜாக்கிரதையா சாப்பிடணும். அவங்க பயப்படாம சாப்பிடக்கூடிய ஒரு வந்து முள்ளங்கி. அண்ட் அவங்க வந்து அவிச்ச கடலையா இருந்தா அவங்க வந்துட்டு ஒரு 11 மணி பிரேக் மீல் எடுக்கிறாங்களா, ஒரு நாளைக்கு 5 வேளை சாப்பிடலான்றது வந்துட்டு காலையில மதியம் நைட் சாப்பாடா சாப்பிட்டு 11 மணிக்கும் 5 மணிக்கும் வந்து இந்த மாதிரி வேர்க்கடலையோ அந்த டைம்ல இந்த மாதிரி அவங்க பீட்ரூட் ஜூஸ், இப்போ 1 மணிக்கு சாப்பிட்டுருக்காங்கன்னா ராத்திரி 8 மணின்றது ரொம்ப லாங் டைம். அப்படி இருக்கும் பொழுது 4 மணிக்கு பிரேக் பண்ணலாம். அந்த டைம்ல அவங்க வந்து பீட்ரூட் எடுத்துக்கலாம். அதுல ஸ்பெசிபிக்கா அவங்க வந்துட்டு ஒரு முழு பீட்ரூட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா சர்க்கரை அளவு கூடும். அண்ட் அவங்களுக்கு நைட்ரிக் ஆக்சைடு தேவை, கொலஸ்ட்ரால குறைக்கும். இன்னொன்னு பீட்ரூட் வந்து குட் ஃபார் இப்ப வெயிட் ரிடக்ஷனுக்குன்னு போறவங்களுக்கு சாலடா எடுக்கும் பொழுதும், சர்க்கரை கண்ட்ரோல் பண்றவங்களுக்கும் அண்ட் ஒபிசிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பீட்ரூட்டை சாலட் ஃபார்ம்ல எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வெயிட் ரொம்ப போடாது. ரா ஃபார்ம்ல எடுத்தாங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள்னு சொல்லும் போது பீட்டா கரோட்டின் பீட்ரூட்ல நிறைய இருக்கிறதுனால கேட்ராக்ட் கண் பொறையும், கண் பின்னாடி அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு கண்ணுல ரத்தம் வந்துட்டு கண் பார்வை குறையுது, மேக்குலர் டீஜெனரேஷன், அதுக்கு பீட்ரூட் த பெஸ்ட் மெடிசன். சோ இப்ப அல்சைமர்ஸ் மாதிரியான நோய்கள் வந்து வயசானவங்க மத்தியில நிறைய வருது. எந்த பொருள் எங்க வச்சோம் அப்படின்னு மறந்துடுவாங்க. கொஞ்சமா வந்து எல்லாத்தையும் மறந்துட்டே வருவாங்க இல்லையா? சோ அதுக்கும் பீட்ரூட்டுக்கும் தொடர்பு இருக்கா? பீட்ரூட் ஜூஸ் குடிக்கும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாக வாய்ப்பு இருக்கா? அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நீங்க அந்த எங்க வச்சாங்க அந்த பொருட்கள் மறக்கிறாங்கல்ல சொல்றல, அது பேரு டிமென்ஷியான்னு சொல்லுவோம். வயசானவங்களுக்கு நிறைய வந்து பிரெயின் அது வந்து அவங்களுக்கு மறதி, அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு திரும்பி திரும்பி கேட்டுட்டே இருப்பாங்க, சொன்னதே திரும்பி திரும்பி சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு மெடிசன் வந்து பீட்ரூட் ஜூஸ். ஏன்னா பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு தலைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கும் பொழுது ஃப்ரான்டல் லோப்னு சொல்லக்கூடிய தலையோட முன் பகுதியில வந்து ரத்த ஓட்டம் அதிகமா கூடி இருக்கு. நிறைய ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் வந்து வாதம், பெராலிசிஸ் அண்ட் ஆல்சோ தலை வலிக்கு நீங்க சொன்னா நம்புவீங்களா, என் கிளினிக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து தலைவலின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் வந்தாங்கன்னா நான் சொல்லுவேன் 10 நாள் போய் டெய்லி பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாங்க நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கடுப்பாயிருவாங்க, மேம் என்ன மேம் மெடிசன் கொடுக்காம பீட்ரூட் ஜூஸ் குடிக்க சொல்லுங்க. ஆக்சுவலி பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா தலைக்கு சர்க்குலேஷன் கூடி, ரத்த ஓட்டம் கூடி அவங்களுக்கு தலைவலி நிரந்தரமா சரியாக வாய்ப்பு இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு தலைவலிக்கு பெஸ்ட் மெடிசன். தீராத தலைவலி, ரொம்ப நாளா தலைவலிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, தலைவலி நிறைய காரணங்களால வரலாம். லிவர்ல நிறைய டாக்ஸின்ஸ் படிஞ்சா, வலது பக்கம் மட்டும் தலைவலிக்குதுன்னா மோஸ்ட்லி லிவர் தான் காசுன்னு எடுப்போம். இடது பக்கம்னா நிறைய தலைவலில நிறைய டைப்ஸ் இருக்கு. பட் அந்த மாதிரி லிவரை டிடாக்சிஃபை பண்ணா கூட தலைவலி குறையும் அப்படின்றது ஒரு பங்கு. இன்னொன்னு பீட்ரூட் லிவரையும் டிடாக்சிஃபை பண்ணி தலைக்கு மூளைக்கு ரத்த ஓட்டத்தையும் கூட்டி அவங்களுக்கு வந்துட்டு தலைவலி நிரந்தர தீர்வு கொடுக்கும். நிறைய பேருக்கு மாத்திரைகளே கொடுக்காம வெறும் பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு தலைவலி நிஜமாவே சரி பண்ணிருக்கேன். அது வந்துட்டு ரிட்டர்ன் அந்த கிளினிக் வந்தா மருந்து கொடுக்க மாட்டீங்களா, ஜூஸ் குடிச்சிட்டு வர சொல்றீங்களா, அவங்களோட லவ் அண்ட் அது அவங்களுடைய அந்த கியூர் தான் வந்து ரிட்டர்ன் கிஃப்டா நிஜமா நான் எடுத்துக்குவேன்.
சோ அப்ப பீட்ரூட் ஜூஸோட மகத்துவம் வந்து நம்ம மக்களுக்கு இன்னும் தெரியல. இல்ல கண்டிப்பா தெரியல. குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் எடுத்துட்டு கவாசாக்கி டிசீஸ் நினைச்சு பயப்பட வேணாம், ஹார்ட் அட்டாக் நினைச்சு பயப்பட வேணாம், பிபி கூடுன்னு நினைச்சு பயப்பட வேணாம், நைட்ரிக் ஆக்சைடு ரத்தத்துல கம்மியா இருக்கு கூட இருக்கு, எந்த கன்ஃபியூஷன் வேணாம். நீங்க பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் சிக்னஸ்க்கு நம்ம டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இப்ப இருக்காது. ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.